வணக்கம். ஒரு குடும்பத்துல ஒரு பொம்பளை புள்ள எப்ப பார்த்தாலும் மூஞ்ச தூக்கி வச்சுக்கிட்டே உட்கார்ந்துருக்கு. கண்ணுல கொஞ்சமா கண்ணீர் தேங்கி நின்னுட்டே இருக்கு. யார்கிட்டயும் முகம் கொடுத்து சரியா பேசவே மாட்டேங்குதுன்னா அந்த வீட்டுல இருக்கிறவங்க அந்த பொம்பளை புள்ளைய பார்த்து என்ன சொல்லுவாங்கன்னா, எப்ப பார்த்தாலும் மூஞ்ச தூக்கி வச்சுக்கிட்டு சிடுமூஞ்சு மாதிரி அழுமூஞ்சு மாதிரி உம்முனே உட்கார்ந்துகிட்டு இருக்கு. இதெல்லாம் ஒரு புள்ளையா, என்ன பழக்கமோ தெரியல அப்படின்னு பல பேர் பல விதமா பேசுவாங்க. ஆனா ஒருத்தருக்கு கூட அந்த குடும்பத்துல உனக்கு என்னமா பிரச்சனை, ஏமா இப்படி இருக்கிறேன்னு கூப்பிட்டு வச்சு பேசணும்னு தோணவே தோணாதுங்க. இந்த மாதிரி சூழல்ல இருக்கக்கூடிய பெண்கள் நீங்களா இருக்கீங்கன்னா கண்டிப்பா இந்த வீடியோ பதிவு உங்களுக்காக தாங்க. கண்டிப்பா எல்லாருமே இந்த வீடியோ பதிவை பாருங்க. சோ இந்த மாதிரி சூழலை நீங்க எப்படி கடந்து வரணும் அப்படிங்கறதுக்காக தான் இந்த வீடியோ பதிவுங்க. முதல்ல ஒரு வீட்டுல ஒரு பொண்ணு எப்ப பார்த்தாலும் அழுதுகிட்டே ஒரு மாதிரி மன இறுக்கமா இருக்கா அப்படின்னா அவளுக்கு யார்கிட்டையும் சொல்ல முடியாத அளவுக்கு மனசுல பல கஷ்டங்களை போட்டு அழுத்தி வச்சுக்கிட்டு இருக்கா அப்படிங்கறதுதான் உண்மை. தயவு செஞ்சு அவளை கூப்பிட்டு வச்சு உனக்கு என்னமா பிரச்சனை, ஏன் இப்படி இருக்கிறன்னு ஆறுதலா நீங்க 4 வார்த்தை பேசுனீங்களாவே அவளுடைய கஷ்டமும் கவலையும் கண்ணீரும் காணாம போயிடுங்க. அதே மாதிரி ஒரு குடும்பத்துல ஒரு கணவன் சரியா இருந்தா அந்த மனைவி எந்த இடத்துலயும் யார்கிட்டையும் அசிங்கப்படணும் அவமானப்படணும்னு அவசியமே கிடையாதுங்க. கணவன் பேச வேண்டிய இடத்துல பேசாம இருக்கிறதுனாலதான் இன்னைக்கு நிறைய மனைவிகள் கடைசி வரைக்கும் வாயாடிங்கிற பேரோடையே கடைசி வரைக்கும் இந்த பட்டத்தை வாங்கிக்கிட்டே சுத்திக்கிட்டே இருக்காங்க. சோ ஆண்கள் தயவு செஞ்சு கொஞ்சம் பெண்களுக்கு மதிப்பு கொடுக்கலனாலும் பரவாயில்லைங்க, அவங்களுடைய உணர்வுகளுக்கு கொஞ்சம் மதிப்பு கொடுங்க. இவங்க ஏன் இப்படி இருக்கிறாங்க அப்படின்னு அந்த குடும்பத்துல இருக்கிறவங்க கொஞ்சமாவது அவங்கள கூப்பிட்டு உட்கார வச்சு பேசுங்க. அதே மாதிரி உங்களோட சந்தோஷத்தை அடுத்தவங்க கிட்ட நீங்க ஒப்படைச்சிட்டு என் வாழ்க்கை இப்படி ஆயிப்போச்சே, அவங்க இல்லைன்னா என்னால சந்தோஷமா இருக்க முடியாதேன்னு நினைச்சுங்கன்னா உங்களை விட முட்டாள் இந்த உலகத்துல வேற யாருமே இருக்க முடியாதுங்க. தயவு செஞ்சு சொல்றேன், நீங்க இருக்கிற இடத்த உங்களுடைய வாழ்க்கைய யார் இருந்தாலும் சரி யார் இல்லைனாலும் சரிங்க, நீங்க சந்தோஷமா வாழணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா அதை யாராலையும் தடுக்க முடியாது. அதே மாதிரி உங்களோட சந்தோஷத்தை அடுத்தவங்க கையில கொடுத்துறாதீங்க. கடைசி வரைக்கும் உங்களால நிம்மதியா வாழவே முடியாதுங்க. சந்தோஷம் அப்படிங்கிறது உங்களுக்கு கொஞ்சம் கூட இருக்கவே முடியாது. அந்த சந்தோஷமே உங்களை விட்டு தொலைஞ்சு போயிடும். அதே மாதிரி வாழ்க்கையில நல்லா எழுதி வச்சுக்கோங்க, உங்களுடைய வாழ்க்கையில காசு பணம் இதெல்லாம் தேவையே இல்லைங்க. ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கோங்க, உங்களை உண்மையா நேசிக்கிற, உங்க மேல அன்பு பாசம் வச்சிருக்க ஒருத்தவங்க உங்க கூட இருந்துட்டா போதுங்க, உங்களுடைய வாழ்க்கை சந்தோஷமா சூப்பரா போகும். என்னங்க காசு பணம், காசு பணம் இன்னைக்கு வரை வரும் நாளைக்கு போகும். ஆனா உண்மையான பாசம் இருக்கு பாத்தீங்களா, அது ஒரு தடவை நம்மளுக்கு வந்துருச்சு கிடைச்சிருச்சு அப்படின்னா அதை என்னைக்குமே விட்டுறாதீங்க, கெட்டியமா பிடிச்சுக்கோங்க. உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய சந்தோஷத்தை கொடுக்கறதே அதுதாங்க. உங்க மேல அன்பா இருக்கவங்க, உங்க மேல உண்மையாவே கேரிங்கா இருக்கிறவங்க உங்ககிட்ட கொஞ்சம் கோவப்பட்டாங்கன்னா கொஞ்சமா பொறுத்து போங்க, அடங்கி போங்க, அவங்க கிட்ட எதிர்த்து பேசாதீங்க. ஏன்னா மறுபடியும் உங்க மேல தப்பு இல்ல அப்படின்னு உணர்ந்து அவங்க உங்ககிட்ட பேச வரும்போது நீங்க அவங்க கிட்ட பேசுறதுக்கு கொஞ்சமாவது வார்த்தைகள் வேணும். அதனால சரி பேசுறாங்க அப்படின்னா கொஞ்சம் பொறுத்து போங்க, ஏதோ தெரியாம பேசுறாங்க அப்படின்னு கொஞ்சம் விட்டு கொடுத்து போறது நல்லதுங்க. உங்க வாழ்க்கையில உங்களுக்கு வர ஒவ்வொரு கவலைகளையும் நீங்க நிரந்தரமாக்கிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களை விட நோயாளி வேற யாருமே இருக்க முடியாதுங்க. உங்களுக்கு வர கவலைகளை தற்காலிகமா இதுதான பிரச்சனை, இதை ஈஸியா நம்ம ஹேண்டில் பண்ணிடலாம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா உங்களை விட புத்திசாலி வேற யாரும் இருக்க முடியாது. உங்களுடைய வாழ்க்கையில நீங்க கவலையே இல்லாம வாழ்றீங்க அப்படின்னா உங்களை விட ஒரு பலசாலி ஒரு ஞானி இந்த உலகத்துல வேற யாருமே இருக்க முடியாதுங்க. சோ யார்கிட்ட நம்ம என்ன பேசணும் எப்படி நடந்துக்கணுங்கிறத விட எப்படி நடந்துக்க கூடாது அப்படிங்கறதுல நம்ம தெளிவா இருந்துட்டோம்னாவே இங்க கவலை கண்ணீர் இதெல்லாம் வர்றதுக்கு வாய்ப்பே இருக்காதுங்க. அதே மாதிரி இன்னைக்கு நிறைய பேரோட வாழ்க்கை பாத்தீங்கன்னா பொய்யான அன்பு, பொழுதுபோக்கான பேச்சு, தேவைப்படும் போது மட்டுமே தேடல், இதுதான் இன்னைக்கு பல பேரோட வாழ்க்கையா இருக்குதுங்க. இங்க வாழ்க்கை அப்படிங்கறது இன்னைக்கு இப்படி இருக்கே அப்படின்னு சொல்லிலாம் கவலைப்பட்டு இருக்காதீங்க. முடிஞ்சு போன வாழ்க்கையை நினைச்சு கவலைப்படுறது, அடுத்து நம்மளுடைய ஃபியூச்சர் எப்படி இருக்குமோன்னு நினைச்சு அதை நினைச்சு கவலைப்படுறது, இதெல்லாம் விட்டுட்டு இன்னைக்கு இருக்கிற வாழ்க்கை, ஏன்னா இந்த வாழ்க்கை அப்படிங்கிறது நமக்கு நிரந்தரமே கிடையாது.
இன்னைக்கு படுத்து தூங்கி நாளைக்கு காலையில எழுந்திருச்சா அதுதான் நம்மளுடைய வாழ்க்கை. எழுந்திருச்சிட்டோம் அப்படின்னா நிரந்தரம். அப்படி இல்லைன்னா எத்தனையோ பேரோட வாழ்க்கை தூக்கத்திலேயே போயிடுதுங்க. இன்னைக்கு வயநாட்டுல பாத்தீங்களா எத்தனை பேர் அப்படியே மண்ணோட மண்ணா புதைஞ்சு போயிட்டாங்க. அவங்களுக்குள்ள எவ்வளவு கனவுகள் இருக்கும், எவ்வளவு விஷயங்கள் இருந்திருக்கும். பாசமான குடும்பத்தோட அன்னைக்கு நைட்டு தூங்கிட்டு இப்படியே இறந்து போயிடுவோம் அப்படின்னு தெரியாம இருந்த குடும்பங்கள் எத்தனை பேர். சோ இதையெல்லாம் நம்ம நினைச்சு பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், இந்த நிமிஷம் கடவுள் நமக்கு கொடுத்திருக்கிறது ஒரு எப்படி சொல்றது, ஒரு புதையல் மாதிரி நமக்கு இருக்கிற வாழ்க்கை. சோ இந்த வாழ்க்கையில நேத்து நடந்து முடிஞ்சதை நினைச்சோ இல்ல நாளைக்கு நடக்க போறதை நினைச்சுலாம் கவலைப்பட்டுட்டு இருக்காதீங்க. இருக்கிற வாழ்க்கைய சிறப்பா வாழ்ந்துட்டு போங்க. அதே மாதிரி நீங்க உங்களுடைய கவலைகள் இருக்கு பாத்தீங்களா, அந்த கவலைகளை நினைச்சு கடல் அளவு கண்ணீரை வடிச்சாலும் நீங்க நினைக்காம, நீங்க மனசு வைக்காம உங்களுடைய கவலைகளுக்கு தீர்வு காணவே முடியாதுங்க. சோ ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின்னா அதை நினைச்சு அழுகிறத விட்டுட்டு அந்த பிரச்சனைக்கான தீர்வு என்னங்கறத யோசிக்க ஆரம்பிங்க. உங்களுடைய பிரச்சனை இருக்கு பாத்தீங்களா, அந்த பிரச்சனை உங்க கையளவு இருக்கிற வரைக்கும் மட்டும்தான் உங்க கண்ணுல இருந்து கண்ணீரும் கவலையும் வந்துகிட்டே இருக்கும். அந்த பிரச்சனை உங்களை எல்லை மீறி போய் மலையளவு பெருசாகிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளோட மனசு கூட மறுத்து போயிடும். சோ அந்த இடத்துல பிரச்சனை வருது அப்படின்னா அதை விட்டுட்டு அந்த பிரச்சனைக்கான சொல்யூஷன் என்னன்னு பாக்கணுமே தவிர அழுது புலம்பி இந்த மாதிரி எல்லாம் நீங்க நினைச்சிட்டு உட்கார்ந்து இருந்தீங்கன்னா உங்களுக்காக ஆறுதல் சொல்றதுக்கு இங்க யாருமே வரமாட்டாங்க. உங்களுக்கு நீங்க தான் துணை அப்படிங்கறத உணர்ந்துக்கோங்க. அதே மாதிரி இங்க உங்களை ஒருத்தவங்க வெறுக்கிறாங்க அப்படின்னா அவங்கள நினைச்சுலாம் நீங்க கவலைப்படாதீங்க, கண்ணீர் வடிக்காதீங்க. ஏன்னா உங்களோட அன்பை அவங்க பெற அளவுக்கு அவங்களுக்கு தகுதி இல்லை, அதை மட்டும் நினைச்சுக்கோங்க. சோ உங்களுடைய அன்பையும் பாசத்தையும் அவங்க எடுத்துக்கிற அளவுக்கு அவங்க கிட்ட கெப்பாசிட்டி இல்ல அப்படிங்கறத மட்டும் நீங்க தெரிஞ்சுக்கோங்க. அதே மாதிரி நம்மளை பத்தி கவலைப்படாத ஒருத்தவங்க, நீங்க என்னதான் கஷ்டப்படுற சூழல்ல இருக்கட்டும், நீங்க வருத்தப்படுற ஒரு சிச்சுவேஷன்ல இருக்கட்டும், உங்களை பத்தி கவலையே படாத ஒருத்தவங்களுக்காக நீங்க கண்ணீர் வடிக்கிறது, அவங்களுக்காக நீங்க பாவம் பாக்குறது, இதெல்லாம் 10 பைசாவுக்கு பிரயோஜனம் இல்லாத ஒரு விஷயம். சோ தயவு செஞ்சு உங்களை பத்தி கவலைப்படாத ஒருத்தவங்களுக்காக உங்களுடைய டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. அவங்களுக்காக நீங்க கண்ணீர் சிந்தாதீங்க. அது 1 பைசாவுக்கு கூட பிரயோஜனம் கிடையாதுங்க. அதே மாதிரி இங்க கண்ணீர் சிந்தும் போது நம்மள கண்ணுல இருந்து கண்ணு தண்ணியை துடைக்கிறதுக்கு இங்க யாருமே வரமாட்டாங்க. நம்ம அழும்போது நம்மள சிரிக்க வைக்க இங்க ஒருத்தர் கூட வரமாட்டாங்க. ஆனா நீ ஒரு சின்ன தப்பு தெரியாம செஞ்சு பாருங்க, இந்த உலகமே உங்களை குத்தி காட்டி குறை சொல்ல இந்த உலகத்துல இருக்கிற 3/4 பேர் உங்களை தேடி வருவாங்க. சோ இந்த உலகம் அப்படின்னா உங்களை சுத்தி இருக்கிற உலகத்தை சொல்றேன். உங்க பக்கத்து வீட்டுக்காரங்க இல்ல உங்க சொந்தக்காரங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்ன்னு யார் வேணாலும் இருக்கலாங்க. சின்னதா தெரியாம ஒரு தப்பு பண்ணிருப்பீங்க, அதை சொல்லி காமிக்க இங்க எல்லாரும் வருவாங்க. சோ இந்த வாழ்க்கை அப்படிங்கறது நீங்க எந்த கண்ணோட்டத்துல பாக்குறீங்களோ அப்படித்தாங்க இருக்கு. முக்கியமா எதுக்கு எடுத்தாலும் அழுது புலம்பி வீட்டுக்குள்ள மூளையில உட்கார்ந்து இருக்கிற பெண்கள் இருக்கீங்க பாத்தீங்களா, இதுக்கு மேல இந்த அழுகையெல்லாம் தூக்கி ஓரங்கட்டி வச்சுட்டு உங்களுடைய வாழ்க்கையில நீங்க எப்படி சந்தோஷமா இருக்கணும் அப்படிங்கறத மட்டும் நீங்க யோசிக்க ஆரம்பிங்க. ஏன்னா இங்க யாரும் உங்களுக்காக யோசிக்க மாட்டாங்க, உங்களுக்காக நீங்க மட்டும் யோசிச்சாதான் உண்டுங்க. சோ இது எல்லாருடைய வாழ்க்கையிலுமே இப்படித்தான் அப்படின்னு நான் சொல்ல கிடையாதுங்க. ஒரு சிலரோட வாழ்க்கை இப்படியும் இருக்கலாம். அதுக்காக தான் இந்த வீடியோ பதிவு. சோ நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க நேத்து ஒரு கமெண்ட் பண்ணிருந்தாங்க. என்னன்னா, என்னை சுத்தி இருக்கிற எல்லா உறவுகளுமே நெகட்டிவானவங்களா, நீங்க ஏன் எப்ப பார்த்தாலும் நெகட்டிவான ஒரு விஷயத்தையே சொல்றீங்க, பாசிட்டிவானவங்க யாருமே கிடையாதா அப்படின்னு ஒருத்தவங்க கமெண்ட் பண்ணிருந்தாங்க. நான் ஒரே ஒரு விஷயம் மட்டும் கேக்குறேங்க, உங்க மனசாட்சி தொட்டு சொல்லுங்க. நீங்க ஒருத்தருக்கும் ஒண்ணுமே உதவி பண்ணாதீங்க, காசு பணம் கொடுக்காதீங்க, அவங்க கிட்ட பெருசா எதுவும் வச்சுக்காதீங்க. அந்த மாதிரி இருக்கிற சூழல்ல உங்க கூட இருக்கிற சொந்தங்கள் உங்ககிட்ட பேசுவாங்களா, இல்ல உங்க கூட நல்லா சந்தோஷமா இருப்பாங்களான்னு உங்க மனசாட்சி தொட்டு நீங்க சொல்லுங்க. ஏன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய 3/4 சொந்தங்கள் ஏதாவது ஒரு எதிர்பார்ப்போட தான் உங்க கூட பழகுவாங்க. சோ அதுக்காக நான் எல்லா சொந்தங்களையும் சொல்ல கிடையாதுங்க. நம்ம மேல உண்மையான அன்போட அக்கறையோட இருக்கிறவங்களும் இருக்கிறாங்க. சோ நான் அவங்கள மீன் பண்ணவே கிடையாதுங்க. சோ இங்க இருக்க நிறைய பேரோட வாழ்க்கையில என்னன்னா, பொய்யான உறவுகளுக்கு முன்னாடி, பொய்யான பாசத்துக்கு முன்னாடி அடிமையாகி கடைசி வரைக்கும் தன்னோட வாழ்க்கையில சந்தோஷம்னா என்னன்னே தெரியாம
மனசுக்குள்ளேயே அழுது அழுது நொந்துகிட்டு இருக்காங்க பாத்தீங்களா, அவங்களுக்காக நான் இந்த வீடியோ பதிவு போடுறேன். சோ உண்மையான பாசம், கேரிங்கான லவ் இருக்கிறவங்க கிட்ட இந்த மாதிரியான பிரச்சனைகள் எதுவுமே இருக்காதுங்க. சோ இங்க இருக்கக்கூடிய முக்கால்வாசி பேர் இந்த மாதிரி பிரச்சனையில தான் இருக்காங்க. சோ நான் அவங்களுக்காக தான் இந்த வீடியோ பதிவு போடுறேனே தவிர நான் நெகட்டிவான ஒரு விஷயத்த உங்க முன்னாடி சொல்லணும் அப்படின்னு எனக்கு அவசியமே கிடையாதுங்க. ஏன்னா இங்க பாசிட்டிவான விஷயத்த சொல்றதுக்கு 1000 பேர் வருவாங்க. உன்னை சுத்தி இவ்வளவு நல்ல விஷயம் இருக்கு, அவ்வளவு நல்ல விஷயம் இருக்குன்னு உங்களை பத்தி சொல்றதுக்கு 1000 பேர் வருவாங்க. ஆனா உங்ககிட்ட இந்த இடத்துல பள்ளம் இருக்கு, இந்த இடத்துல போனீனா நீ விழுந்துருவ, இங்க உனக்கு பிரச்சனை இருக்குன்னு சொல்றதுக்கு ஒருத்தர் கூட வரமாட்டாங்க. சோ அது உங்களுக்கு முன்னாடியே தெரிஞ்சிருச்சு அப்படின்னா கண்டிப்பா உங்களுடைய வாழ்க்கையில மேடு பள்ளம் எதுன்னு தெரிஞ்சு உங்களுடைய காலை நிதானமா எடுத்து வச்சீங்கன்னா வாழ்க்கையில அடுத்த கட்டத்துக்கு சரியான பயணத்துக்கு போயிடலாம். சோ நான் இங்க எதுக்காக இதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கேன்னா, உங்களோட வாழ்க்கையில இப்படியும் சொந்தங்கள் இருப்பாங்க, இப்படியும் துரோகிகள் இருப்பாங்க, இப்படியும் மனுஷங்க இருப்பாங்க அப்படிங்கறதான் நான் இந்த வீடியோ பதிவுல சொல்றேனே தவிர உங்களை நெகட்டிவா ஒரு விஷயத்த உங்க கண்ணு முன்னால நான் சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக கிடையாதுங்க. சோ இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பயனுள்ளதா இருந்துச்சு அப்படின்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நான் சொல்ற கருத்துல உங்களுக்கு ஏதாவது ஆட்சேபனை இருந்துச்சுன்னா அதுக்கும் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா நான் உங்களுக்கு பதில் சொல்றேங்க. நன்றி, வணக்கம்.